டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டில் ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் கெஜ்ரிவால் உதவியாளரை டெல்லி போலீசார் கைது செய்திருக்கிறது. டெல்லியில் கெஜ்ரிவால் வீட்டில் திங்கட்கிழமை சென்ற ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் தேசிய அரசியலை உலுக்கி வருகிறது. ஸ்வாதி தாக்குதல் விவகாரத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் அப்டேட்களும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமாரால் தாக்கப்பட்டதாக காவல்துறையில் வாக்குமூலம் கொடுத்திருக்கும் ஸ்வாதி மாலிவால் கன்னம், மார்பு, வயிற்று பகுதியில் அவர் தாக்கியதாக குறிப்பிட்டிருக்கிறார். டெல்லியில் 25ஆம் தேதி தேர்தல் நடக்கவிருக்கும் வேளையில் இந்த விவகாரத்தை ஆம் ஆத்மிக்கு எதிராக கையில் எடுத்துள்ளது பாஜக. இதற்கிடையே கெஜ்ரிவால் வீட்டில் ஸ்வாதி மாலிவால் காத்திருப்பு அறையில் இருக்கும் வீடியோ காட்சி வெளியானது. அதில் போலீஸ் வரும் வரையில் இந்த இடத்தை விட்டு நகரப்போவது இல்லை என பாதுகாப்பு பணியாளர்களிடம் ஸ்வாதி வாக்குவாதம் செய்யும் காட்சிகள் வெளியாகியது. இதற்கு எந்த சூழலில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது என்பதை விளக்குமாறு கூறிய ஸ்வாதி மாலிவால் கெஜ்ரிவால் வீட்டில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய கோரிக்கை விடுத்தார். அதேவேளையில் டெல்லி போலீசும் சம்பவம் எப்படி நடந்தது என்பதை எடுத்துக்காட்ட ஸ்வாதி மாலிவாலை கெஜ்ரிவால் வீட்டுக்கு அழைத்து சென்றது. அவரது புகாரில் விசாரணையை தொடங்கிய டெல்லி போலீஸ் பிபவ் குமாரை சல்லடை போட்டு தேடத் தொடங்கியது. மறுபுறம் ஸ்வாதி மாலிவால் விவகாரத்தில் பாஜக சதி செய்வதாக குற்றம் சாட்டினார் டெல்லி அமைச்சர் அதிஷி. பாஜகவின் சதிமுகம் ஸ்வாதி. அப்பாயின்மெண்ட் வாங்காமல் ஸ்வாதி கெஜ்ரிவால் வீட்டுக்கு வந்தது ஏன்? கெஜ்ரிவால் மீது குற்றம் சாட்டுவதே அவர்களது நோக்கம். நல்ல வேளையாக கெஜ்ரிவால் அப்போது வீட்டில் இல்லை என்றார் அதிஷி. அதிஷி குற்றச்சாட்டுக்கு அதிரடியாக பதிலளித்த ஸ்வாதி மாலிவால் 20 வருட கட்சி உறுப்பினரை பாஜக ஏஜென்ட் என்கிறார்கள் என கடிந்து கொண்டார். 2 நாட்களுக்கு முன்பு உண்மையை ஏற்றுக்கொண்ட கட்சி இப்போது பழைய கதைக்கே திரும்புகிறது என குற்றம் சாட்டினார் ஸ்வாதி மாலிவால். நாட்டு பெண்களுக்காக போராடியவள் இப்போது எனக்காக போராடுகிறேன், நேரம் வரும்போது உண்மை வெளிவரும் என்றார் ஸ்வாதி மாலிவால். முன்னதாக ஸ்வாதி மாலிவாலை பிபவ் குமார் தாக்கினார் என்பதை ஒப்புக்கொண்டிருந்த ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் கடும் நடவடிக்கையை எடுப்பார், ஸ்வாதி மாலிவால்ஜி நாட்டிற்கும் சமூகத்திற்கும் நிறைய பணிகளை செய்துள்ளார் என கூறியிருந்தது. இப்போது அவருக்கு பின்னால் பாஜக என குற்றம் சாட்டியிருக்கிறது. இதற்கிடையே ஸ்வாதி மாலிவால் சட்டவிரோதமாக முதல்வர் வீட்டுக்குள் நுழைந்தார், இப்போது தவறாக கதை கட்டுகிறார் என கெஜ்ரிவால் உதவியாளர் பிபவ் குமார் பதில் புகார் கொடுத்தார். இந்த நிலையில் ஸ்வாதி மாலிவாலை பரிசோதித்த எய்ம்ஸ் அவரது முகம், கால் பகுதியில் இரத்த தழும்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கெஜ்ரிவால் வீட்டிலிருந்து ஸ்வாதியை பெண் பணியாளர் வெளியே கொண்டு வந்து விடும் வீடியோ காட்சியும் வெளியாகியிருக்கிறது. மீண்டும் கெஜ்ரிவால் வீட்டில் போலீஸ் விசாரணையை நடத்தியது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமாரை அங்கிருந்து கைது செய்திருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி ஸ்டேட்மெண்டை மாற்ற எக்ஸ் தளத்தில் டிபியை கருப்பு நிறமாக மாற்றியிருக்கிறார் ஸ்வாதி மாலிவால். கெஜ்ரிவால் வீட்டில் என்ன நடந்தது என்ற கேள்வி மேலோங்க விசாரணையை தீவிரமாக்கியிருக்கிறது டெல்லி போலீஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.